இப்போ தர்கால போய் எல்லாரும் துவா செய்யறாங்க. அவங்க வைக்கிற வாதம் என்ன தெரியுமா? அவர் உயிரோட வாழ்கிறார் அப்படிங்கிறாங்க. நம்ம உடனே என்ன செய்யணும்? ஹதீஸையா தேடணும். ஹதீஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், குரான்ல இறந்தவனை பத்தி என்ன இருக்கிறது ஒரு பார்வை பார்த்துடணும் டக்குன்னு. இப்போ இதெல்லாம் நம்ம பெரிய ஆளு, இதுல நம்ம பெரிய அளவுல இருக்கோம், இது நமக்கு சொல்லி பாடமே நடத்த வேண்டாம். ஆனாலும் இதை நம்பக்கூடிய முஸ்லீம் மக்கள் இன்னும் இருக்கிறாங்க, பெரிய அளவுல இருக்கிறாங்க. அப்ப அதுக்கு குரான்ல என்ன இருக்குது? செத்தவன் செவி ஏற்க மாட்டான், லா சமவு, அவன் செவி ஏற்க மாட்டான், அவனுக்கு ஒரு திரை போடப்பட்டிருக்கிறது. குரான் வசனங்கள் ஏகமாக இருக்கிறது. அவனும் குரான்ல இருந்து ஆதாரத்தை காட்டுவான். தர்காக்காரன் ஆரம்பத்திலே ஒரு முத்தசாபிங்கிறதுல இருந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்கேன். நல்லடியார்கள் இறந்தால் என்ன செய்வாங்க? அவருடைய உயிர் அல்லாவின் கையில் இருக்கிறது. அவர்கள் லாய மவுத், நீங்கள் மவுத் என்று சொல்லாதீர்கள், அவர்கள் வாழ்கிறார்கள் என்று குரான்ல இருந்து ஆதாரத்தை காட்டுவாங்க. அதே குரான்ல தான் இன்னொரு பகுதியில் என்ன இருக்கும்? அவர் இறந்துட்டாரு, அவருக்கு இதுக்கு உலகத்துக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற வசனம் இருக்கும். அப்ப என்னன்னா பிரித்து பார்க்கணும். அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான், சத்தியத்திலிருந்து அசத்தியத்தை பிரித்து காட்டுகிறோம், பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு அறிவை வளர்ச்சிக்கிறோம். ஒன்னுல இருந்து இன்னொரு செய்திகள் இருக்கத்தானே செய்யும். நான் நிறைய வரலாற்று நூல் கூட ஒவ்வொன்னா காட்டினேன். சாம வேதம், அந்த வேதம், இந்த வேதம், திருக்குறள் ஒரு இடத்துல கடவுளை சொல்லும், இன்னொரு இடத்துல கடவுளை சொல்லாது. கேட்டீங்களா என்னன்னு தெரியல வரலாற்றுல. அப்படி ரெண்டையும் பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை நம்ம வளர்த்துக்கிறணும். அப்படித்தானே பார்ப்போம். 4-5 காய்கறி வைத்தா அது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்குன்னு எல்லாம் உலகத்துல அப்படித்தானே பிரிச்சு எல்லாத்தையுமே பிரிச்சு தானே பாக்குறோம். சட்டை எடுத்தா, சேலை எடுத்தா, அவுத்து உழைச்சி எல்லாத்தையும் அதே மாதிரிதான் பிரிச்சு பார்க்கணும். ஒரு வசனத்தை வைத்து முடிவு எடுத்துடக்கூடாது. அதே ஹதீஸில் மறு ஹதீஸ் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கு. அதை விட முத்தாய்ப்பாக சிந்திப்பது கிதாப் அல்லாஹ். டக்குன்னு குரானுக்கு ஒரு ரவுண்ட் வந்துட்டு போயிடணும். என்னோட என்னமோ சொல்றானே, குரான்ல இருக்கு, குரான்ல என்ன இருக்கு, எது இடிக்குதான்னு சொல்லி பார்த்தா என்ன இருக்கும்? ஒரு செய்தி கிடைச்சா நம்ம டக்குன்னு முடிவு எடுத்துடலாம். ஏன்னா குரான் ஒரு கட்டத்துக்குள்ள வந்துடும், டக்குன்னு ஆய்வு பண்ணி தூக்கிடலாம். ஹதீஸ்கிறது எங்களை போய் நீங்க ஆய்வு பண்ணி எடுக்க முடியுமா? அது ஏராளமான ஹதீஸ் கிதாப் இருக்கு. யாருக்குன்னே சொல்லிட்டேன், 100க்கு மேற்பட்ட கிதாப் இருக்கு. 300ல இருந்து 400 வரைக்கும் சின்ன கிதாப் இருக்குன்னு 138 கிதாப் இருக்கு. எதுலையாவது ஒன்றுல ஒரு செய்தி கிடைக்கும். அது எப்போ கிடைக்கும், கிடைக்காமையும் போகும். அப்போ நம்ம அதை பத்தி என்ன செஞ்சிடலாம்? குரானுக்கு வந்தா பேசிக் நான் சொன்ன நேத்து தலாக்கு சொன்னால் அரசு கிடுகிடுன்னு ஆடுதுன்னு, இதுக்கு ஹதீஸ் ஆய்வு பண்ண வேண்டாம், டக்குன்னு இங்க வந்துடலாம்ல. தலாக்கை பத்தி என்ன சொல்லி இருக்குன்னு குரான்ல வந்தா கிளியர் ஆகிற போது. என்னங்க குரான்ல இப்படி இருக்கு, நீங்க தலாக்கு அரசு ஆடுதுங்கிறீங்க, அல்லாக்கு வெறுப்பு வருதுங்கிறீங்க. அல்லாஹ் தான் தலாக்குங்கிற சட்டத்தை கொடுத்துருக்கிறான், தலாக்குங்கிற ஒரு சூறாவே இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஈஸியா முடிச்சிடலாம். அதாவது ஷார்ட்டா முடிச்சிடணும். அப்படி கேட்கணும். அப்ப நான் நினைச்சா உங்களுக்கு நேர்வழி கிடைச்சிரும். அது நல்ல கேள்வி. அது லைஃப் தான். சஹியான ஹதீஸ் கிடையாது. ஆனா தலாக் விஷயமாக ஒரு 4-5 செய்தி வருது. ஆனா அது வந்து லைஃப் தான். அதுல வந்து சில